அமெரிக்காவில் இனவெறி கொண்ட காவல்துறையால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்ட ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு என்னுடைய முதற்கண் வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாலும் இன்று உலகம் முழுவதும் அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய குரலாக இனவெறிக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குரலாக உயிர் பெற்றிருக்கிறார் என்பது இந்த ஊரடங்கு காலத்திலும் அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் போராட்டம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. உலகிலேயே அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு, வல்லரசு என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறது. பெருமைப்பட்டுக் கொள்வதிலே என்ன இருக்கிறது என்பது அறியவில்லை. காரணம், இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து தன்னுடைய சொந்த மக்களை கூட முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள இயலவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ஆதிக்கம் தன்னுடைய சொந்த மக்களை அது காப்பாற்ற இயலவில்லை. இதுபோன்ற ஒரு சூழலிலும் அமெரிக்காவில் இதுபோன்ற ஒரு சித்திரவதை நடைபெற்று இருக்கிறது என்று சொன்னால் இது மேலும் உலக அரங்கில் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவாகும். This is really a shame. வெட்கமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் இறுதி நேரத்தில் ஐ கான்ட் பிரீத் என்று குரல் எழுப்பியும் அவருடைய குரல் நெரிக்கப்பட்டது. ஈவு இரக்கமற்ற இந்த இனவெறியர்கள் அவர் சாகும் வரை சித்திரவதைக்கு உள்ளாகி அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவிலும் உலக அளவிலும் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்கிற இயக்கம் ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு நீதி கேட்டு அவருக்காக போராடுவது மட்டுமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த இனவெறியையும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று குறிப்பாக இந்திய மண்ணில், தமிழ் மண்ணில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு குரல் எழுப்புவது மிக முக்கியமான ஒரு தருணமாகும். இத்தகைய ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஜார்ஜ் ஃப்ளாய்டு அமைந்திருக்கிறார்கள். இந்த இனவெறி என்பது அமெரிக்காவில் மட்டுமல்ல, பல நாடுகளில் நடைபெற்று இருக்கிறது என்பதை பல தலைவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் இந்த இனவெறி என்பது பல வடிவங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஏதோ கருப்பின மக்களுக்கு எதிராக அல்லது ஆப்பிரிக்க இன மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல. டெல்லியிலே இன்று என்னோடு பணியாற்றக்கூடிய நண்பர்கள் மெட்ரோவில் பயணம் செய்யும்போது அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இனவெறி பாகுபாட்டை அவர்கள் எடுத்துரைப்பார்கள். சற்று கருப்பான ஒரு நிறமாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பயணம் செய்யும்போது எவ்வாறு பாகுபடுத்தப்படுகிறார்கள் என்கிற அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆக இந்த இனவெறி என்பது ஆப்பிரிக்க மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, இந்தியாவிலும் கூட கருப்பாக நிறம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராகவும் இத்தகைய ஒரு பாகுபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல தலைவர்கள் சுட்டி காட்டியது போல
பல நூற்றாண்டு காலமாக சாதியத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கி அவருடைய சமூக பொருளாதார கல்வி அரசியல் வாய்ப்பையே முற்றிலும் தகர்த்துவிட்டு இன்றும் அத்தகைய ஒரு சூழல் தீண்டாமை வடிவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலித் மக்கள் மீது வன்கொடுமையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்பது போல தலித் லைஃப்ஸ் ஆல்சோ மேட்டர். பிளாக் லைஃப்ஸ் தலித் லைஃப்ஸ் மேட்டர் என்று சொன்னாலும் அனைத்து உயிர்களும் பொருட்டாகும் என்கிற அந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் காவல்துறையால் நடைபெறுகிற சித்திரவதை மட்டுமல்ல, இந்தியாவிலும் தமிழகத்திலும் தினந்தோறும் இத்தகைய ஒரு காவல்துறையுடைய சித்திரவதை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே குறவர் இன மக்கள் மீது தினந்தோறும் காவல்துறையால் அவர்களுக்கு சித்திரவதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது பொய் வழக்கு புனையப்படுகிறது. சட்டப்புறமாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். காவல் நிலையங்களிலே சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறார்கள். இன்று நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தஞ்சாவூரிலே மணி என்கிற குறவர் இனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இன்று இறந்து விட்டதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தூக்கு போட்டு இறந்ததாக, மரத்திலே தூக்கு போட்டு இறந்ததான ஒரு செய்தி. ஆனால் அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அது அவருடைய கால் முழுமையாக பூமியிலே பதிந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய மர்மமான முறையில் தினந்தோறும் காவல்துறையால் இறக்கின்ற தலித் இளைஞர்கள், தலித் சமூகத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் என்று சொன்னாலும் ஆண்டுதோறும் தலித் மக்கள் மீது ஏறத்தாழ 45 வகையான வன்கொடுமைகள் ஆண்டுதோறும் பதிவாகின்றது. இவை அனைத்தையும் நாம் ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சராசரியாக 3 தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக 11 தலித் மற்றும் ஆதிவாசி பெண்கள் இங்கே பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆக அமெரிக்காவில் நடைபெறுகின்ற ஒரு சித்திரவதை வன்கொடுமையை போல இங்கே தினந்தோறும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்கிற ஒரு ஹேஷ்டேக்ஸின் கீழே உலகம் முழுவதும் இந்த ஜனநாயக சக்திகள் எப்படி ஒன்றிணைந்து போராடுகிறார்களோ அதே போன்று தலித் மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த மனித உரிமை மீறலுக்கும் காவல்துறையுடைய சித்திரவதைக்கும் எதிர்த்து ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை இது வெளிக்காட்டுகிறது. ஆக இந்த நிலையிலே 2 ஒரு முக்கியமான கோரிக்கைகளையும் நான் இங்கே முன்மொழிய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, இந்த கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு எவ்வாறு மார்ட்டின் லூதர் கிங் கனவு கண்டாரோ அதே போன்று இந்திய மண்ணில் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும், இங்கே தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் அவர்களும் இங்கே சாதியத்தை முற்றிலுமாக ஒழித்து ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், தலித் மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுக்கு அனைத்து தளங்களிலும் சமத்துவமான வாய்ப்பினை வழங்க வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று இங்கே கனவு கண்டார்கள். அந்த கனவு இன்றும் கனவாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய அரசு இத்தகைய ஒரு சூழலிலே இந்த சாதியத்தை ஒழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்முயற்சியை வெறும் சட்டத்தின் ஏட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல நடைமுறையிலும் அதை சாதியத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அனைத்து தலைவர்களும் சுட்டி காட்டியது போல இந்த UN கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் என்கிற இந்த கன்வென்ஷனையும் மத்திய அரசு உடனடியாக ராட்டிபிகேஷன் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு
மரியாதைக்குரிய ஹென்றி டிஃபேன் அவர்கள் அவருடைய முன்னுரையில் சுட்டிக்காட்டியது போல இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டினுடைய குடும்பத்தாரும் 600க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் ஒன்றிணைந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கையை முன்மொழிந்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டினுடைய மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்காக காவல்துறை எவ்வாறு அத்துமீறலை செய்திருக்கிறது என்பதை விவாதிப்பதற்காக தனியாகவே ஒரு மனித உரிமை செஷனை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை போலவே இந்த சாதியத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு யுனைடெட் நேஷனும் குறிப்பாக அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதில் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் 2007ஆம் ஆண்டு 2 உறுப்பினர் கொண்ட ஸ்பெஷல் ராப்போர்ட்டியரை கமிட்டியை உருவாக்கி ஏசியா முழுவதும் நடைபெற்றக்கூடிய இந்த சாதிய பாகுபாட்டினை ஆய்ந்து அறிந்து அறிக்கை வழங்குமாறு பணித்திருந்தார்கள். அந்த அறிக்கை 2009ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு அந்த 2 நபர் ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே டிராஃப்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் டு எலிமினேட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ஒர்க் அண்ட் டிசென்ட் இன்க்ளூடிங் காஸ்ட் என்கிற ஒரு அறிக்கையினை அளித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் உடனடியாக ராட்டிபிகேஷன் செய்து இந்த சாதியத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு, குறிப்பாக இந்த சவுத் ஏசியாவில் வாழக்கூடிய 260 மில்லியன் மக்கள் அவர்களுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தனியாக ஒரு கன்வென்ஷனை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அது வழிவகுக்கும் என்று கூறி, இத்தகைய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கூடிய மக்கள் கண்காணிப்பினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஹென்றி டிஃபேன் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டினை பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.